டிஎன்எஸ்டிசி, டிசிசி இவங்களுக்கான அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அதை பத்தின ஒரு விஷயத்தான் பார்க்க போறோம் இந்த வீடியோல. நம்ம அரைச்சமாவையே அரைச்சுக்கிட்டு இருக்க வேண்டாம் அப்படின்ற ரீசன்னால அதிகமா அதை பத்தி நம்ம வீடியோ எல்லாம் போஸ்ட் பண்ண மாட்டோம். அதனாலதான் ஆல்ரெடி உங்கள்கிட்ட இதை பத்தி இந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டர் பத்தியே உங்கள்கிட்ட ஒரு 5-6 வீடியோ போஸ்ட் பண்ணிருப்போம் நினைக்கிறேன். எப்படி 15 டேஸ் ஒருக்கா அப்டேட் கொடுத்தோம். பட் நீங்க டெய்லி வீடியோ போடணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. அரைச்சமாவே அரைச்சா நல்லா இருக்காது இல்லையா? அதனாலதான் சரி ஓகே, நவம்பர் ஸ்டார்டிங்ல இருந்தே நம்ம சொல்லிட்டு வர ஒரு விஷயம் இதுதான். பிப்ரவரி மாதத்துக்குள்ள உங்களுக்கான அப்பாயின்மெண்ட் ஆர்டர்லாம் கொடுத்து முடிச்சிடணும். ஏன்னா அவங்களுக்கும் வேற வழி இல்ல, உங்களுக்கும் வேற வழி இல்ல, கொடுத்துதான் ஆகணும். அப்படி இல்லாட்டி ப்ராப்ளம் அப்படின்றது கிரியேட் ஆயிடும். அதனால பாத்தீங்கன்னா அப்பயே நவம்பர் ஸ்டார்டிங்ல இருந்தே உங்ககிட்ட சொல்ல வர்ற விஷயம் இதுதான். பிப்ரவரி மந்த்துக்குள்ள உங்களுக்கான அப்பாயின்மெண்ட் ஆர்டர்லாம் கொடுத்து முடிச்சிருவாங்க, கொடுத்து முடிச்சிடணும், வேற வழி இல்லையில அப்படின்ற விஷயத்த சொல்லிட்டு வந்துட்டு இருக்கோம். ஓகேங்களா? அதனால அந்த நவம்பர் ஸ்டார்டிங்ல இருந்தே நம்ம சொல்ல ஆரம்பிக்கும் போது, டிசம்பர்லயும் வந்து வீடியோ போஸ்ட் பண்ணும் போது பிப்ரவரியில தான் அது நடக்க போகுது அப்படின்றத சொல்லியிருந்திருக்கலாம். அப்படி சொன்னா ஒரு நெகட்டிவா உங்கள்ட்ட சொன்ன மாதிரி ஆகி போயிடும். அப்புறம் நீங்க நெகட்டிவா திங்க் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. அப்படின்றதுனாலதான் பிப்ரவரி மாதத்துல தான் அது நடக்க போகுது அப்படின்றத சொல்லாம அதை மறைச்சு பிப்ரவரி மாதத்துக்குள்ள நடக்கும், அதுக்கு முன்கூட்டியே நடக்கலாம், பிப்ரவரி மாதத்துக்குள்ள அப்படின்ற வார்த்தைகள்லாம் சொன்னது. பட் இப்ப காலப்போக்கில் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நவம்பர் இருந்து சொல்லிட்டு வந்துட்டு இருக்கோமே நம்மளுமே, நம்ம மைய அகாடமி சார்பாக நவம்பர், டிசம்பர், ஜனவரி ஆயிடுச்சு அப்படின்றத புரிஞ்சிருக்கும். அதனால பாத்தீங்கன்னா பிப்ரவரிலையும் பாத்தீங்கன்னா எந்த டேட்னு எதிர்பார்ப்பீங்க நீங்க தேதிகள்லாம்? பிப்ரவரி 1st வீக்ல இருந்து பிப்ரவரி 3rd வீக் உள்ள, அதாவது பிப்ரவரி முதல் வாரத்திலிருந்து பிப்ரவரி 3ஆம் வாரத்திற்குள் அந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டர்லாம் கொடுத்து முடிச்சிடணும். அது வந்து 8 மண்டலத்துக்குமே அந்த 3 வாரங்களுக்குள்ள பிப்ரவரி மாதத்துல கொடுத்து முடிச்சிடணும். பிகாஸ் பிப்ரவரி லாஸ்ட் வீக்ல, பிப்ரவரி எண்டுல, அப்படி இல்லாட்டி மார்ச் 1st வீக்ல எலெக்ஷன் டேட் ஒன்ஸ் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அது கொஞ்சம் இதாகி போயிடும். அதனாலதான்